தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும். இன்றைய காலகட்டத்தில் பேசுவது தமிழா ஆங்கிலமா என்று அறியாமல் ஆங்கிலம் கலந்து பேசுவோரே அதிகம். இந்த ஆங்கில முகம் தாய்மொழி தமிழை சிதைத்து விடுமோ என்று பலர் அச்சம் கொள்ளும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. அதனால் சிலர் ஆங்கில மொழி எதிர்ப்பாளராகவும் எழுந்துள்ளனர். பாய்ந்தோடும் நதிக்கு பள்ளமேடு தடையாக இருப்பதில்லை என்பது போல் எத்தனை அணை கட்டினாலும் நதிநீர் நிரம்பி பள்ளம் நோக்கி பாய்ந்தோடவே செய்யும். அதேபோல் ஆங்கில மொழி அறிவியல் மொழியாக வளர்ந்துள்ள இக்காலகட்டத்தில் அதன் அவசியமறிந்தவர்கள் அதை நாடிச் செல்லவே முனைவர். இதனை எவரும் நிறுத்திவிட முடியாது. உலகில் ஏனைய மொழிகள் போல் அல்லாமல் ஆங்கில மொழிக்கென்று ஒரு சிறப்பும் காலத்தின் அவசிய தேவையும் இருக்கின்றது என்பதை எவரும் மறுத்திட முடியாது. என்னை பொறுத்தமட்டில் இன்றைய உலகில் தமிழினத்தின் தலைநிமிர்வதற்கு ஆங்கில மொழியறிவே முதன்மை தேவை என்பேன். அதேவேளை ஆங்கிலம் கற்று நிமிரும் எம்மினத்தோர் தமிழ்மொழி வளர்ப்பிற்கும் தம்மால் இயன்ற பணியை ஒவ்வொருவரும் செய்ய முன்வருவார் எனில் நாமும் பல படிகளை எளிதாக எட்டலாம். தமிழ் வழி ஆங்கிலம். நாம் முழுமையான தமிழ் விளக்கத்துடன் ஆங்கில இலக்கணம் என்றே கற்பிக்கின்றோம். இதனால் கிடைக்கப்படும் நன்மைகள் என்ன? கூடுமான வரையில் ஒவ்வொரு ஆங்கில சொற்களுக்கும் இணையான தமிழ் அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள முடியும். பேசுவது தமிழா ஆங்கிலமா என்று தெரியாமல் பேசுவதை விட தாம் பேசுவது தமிழ் அல்லது ஆங்கிலம் என்றாவது விளங்கி பேச உதவும். இன்றைய புலம் பெயர் நாடுகளில் ஆங்கில வழி கல்வியை கற்போரும் உள்ளூரில் ஆங்கில வழி கல்வி கற்போரும் ஆங்கில மொழி ஆளுமை மிக்கவர்களானாலும் அவர்களிடமிருந்து தமிழ் மொழிக்கான பணியை எந்தளவு எதிர்பார்க்க முடியும் என்பதில் பல கேள்விகள் உள்ளன. விதிவிலக்காக ஒரு சிலர் உதயமாகலாம். தமிழ் மட்டுமே கற்றவிடமிருந்து பெரிதாக எதனையும் எதிர்பார்க்க முடியாது. அவரோ தனது சுய அறிவு வளர்ச்சிக்கும் வேற்றுமொழி கற்போரின் மொழிபெயர்ப்புகளையே நம்பியவராக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அதேவேளை தமிழும் சிறப்புற கற்று ஆங்கிலமும் சிறப்புற கற்று தெளிந்தோரால் எளிதாக எம்மொழிக்கான பணியை செய்திட முடியும். ஆங்கிலத்தில் குவிந்து கிடக்கும் எண்ணற்ற தொழில்நுட்ப தகவல்களை தமிழாக்கம் செய்தாலே மாபெரும் புரட்சியை செய்திடலாம். இதனை தமிழ் வழி ஆங்கிலம் கற்போர் எளிதாக செய்யலாம். ஆங்கிலம் கற்பிப்பதற்கான முதன்மை தகமை. தமிழ் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான முதன்மை தகவை எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஆங்கிலம் கற்பிக்கும் தகமையுடன் தமிழ் இலக்கணத்திலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பேன். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், தமிழ் வழி ஆங்கிலம் கற்பிக்கும் பல ஆசிரியர்களுக்கு தாய்மொழி தமிழ் இலக்கணம் சரியாகவே தெரியாது என்பது உண்மை. பிறகு எப்படி ஆங்கில மொழியினை தமிழால் விளங்கப்படுத்த முடியும்? அநேகமாக ஆங்கில மொழியை தாய்மொழியாகவே கொண்டிராத ஆசிரியர்கள் இருமொழி கற்கையாகவே ஆங்கிலம் கற்பிக்கின்றனர். அவ்வாறு கற்பிப்போரின் பிரதான தகமை குறிப்பிட்ட இருமொழியிலும் சிறப்புற்றவர்களாக இருக்க வேண்டும். உலகின் பல்வேறு மொழியினர் இருமொழி வாயிலாக ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான தகமையை ஆங்கில மொழியுடன் குறிப்பிட்ட அவர்களின் மொழியிலும் சிறப்பிட்டிருக்க வேண்டும் எனும் கொள்கையை கொண்டுள்ளனர். ஆனால் தமிழர்களிடம் மட்டும் இவை ஏனோ காண முடிவதில்லை. மாறாக ஆங்கில ஆசிரியராவோர் தமிழ் மொழி வெறுப்பாளர்களாகவும் ஆங்கில மொழியை உயர்த்தி பிடிப்பவர்களாகவும் இருப்பதை காண கிடைக்கின்றது. எல்லோரையும் குறிப்பிடவில்லை. இது வரவேற்கத்தக்க விடயம் அல்ல. ஒரு ஆங்கில வழி கல்வி கற்கும் தமிழ் மாணவர் என்றாலும் அவர் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறியாதிருக்கும் வரை அறியாமையே மேலோங்கி நிற்கும். உள்ளூரில் ஆங்கில வழி கல்வியில் உயர்தரம் கற்போரும் ஆங்கிலம் பேசுவது சிரமப்படுகின்றனர் என்றால் இதுவே பிரதான காரணமாகும். இதற்கான ஒரே தீர்வு முழுமையான தமிழ் விளக்கத்துடன் ஆங்கிலம் கற்பதே. ஆங்கிலம் கற்பிப்போர் இருமொழியிலும் சிறப்புற்றவர்களாக இருக்க வேண்டும் எனும் சட்டம் இயற்றப்பட வேண்டும். அப்போதுதான் ஆங்கிலம் கற்று தமிழின் அகிலத்தில் உயர்ந்திடவும் தமிழ் வழி கற்றதனால் தமிழ் பணி புரிந்திடவும் முடியும். ஆங்கில உச்சரிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டுமானால் தாய்மொழி ஆங்கிலேயரின் உச்சரிப்புகளை பின்பற்றலாம்.